ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுடைய மிகப்பெரிய கனவு தங்களுடைய குழந்தைங்க படித்து பெரிய ஆளாகணும், நல்ல வேலையில் இருக்கணுங்கிறது தான். கடந்த 66 ஆண்டுகளாக சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் மிகப்பெரிய அந்த கல்வி கனவுகளை நிறைவேற்றி பூர்த்தி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தியாகராஜா பாலிடெக்னிக் கல்லூரி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு, முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, இப்படி இங்கே படித்த மாணவர்கள் பல்வேறு துறையில் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. கல்லூரியினுடைய முதல்வர் முனிவர் வி கார்த்திகேயன் நம்மிடையே இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் பல ஆண்டுகளாக கல்வி சேவை சேலம் சுற்றியுள்ள மாவட்டங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ சேலத்துக்கும் இந்த தியாகராஜா பாலிடெக்னிக்கும் உள்ள ஒரு அங்கம் எப்படி சார் இருக்குது? தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி 1958 இங்கே சேலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னேன், ஏழை எளிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இந்த கல்லூரியில் 3 ஆண்டு டிப்ளமோ படிப்புகள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பல ஆண்டுகள் வெறும் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாலிடெக்னிக்லேருந்து சுமார் 60,000 மாணவர்கள் படித்து வெளியே இருக்காங்க. எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதனால தான் இங்கே படித்த மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருமே இந்த பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கிற பூமியை புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது சார். சார் இப்போது 12ஆம் வகுப்பு தேர்வெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மாணவர்கள் எந்த வகையான பாடப்பிரிவுகளில் தேர்வு செய்யலாம் பாலிடெக்னிக் பிரிவுகளை பொறுத்த வரைக்கும்? இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது, +2 எக்ஸாமினேஷன் முடிஞ்சது, +2 ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படித்ததுக்கப்புறம் என்ன படிப்புகள் படிக்கலாம் அப்படின்னா, மெடிசன் போவாங்க, இன்ஜினியரிங் போவாங்க, லா போவாங்க, ஆர்கிடெக்சர் போவாங்க, அப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ் போவாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க டிப்ளமோ காலேஜ் பாலிடெக்னிக்கில் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் சேர்ந்து படிக்கலாம். அந்த ஃபஸ்ட் இயரில் சேர்ந்து படிக்கும்போது நிறைய படிப்புகள் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நிறைய படிப்புகள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு இருக்குது. இன்றைக்கி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் எமர்ஜிங் டெக்னாலஜி கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எமர்ஜிங் டெக்னாலஜி கோர்சஸ் என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் பிக் டேட்டா, டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு புதுமையான கோர்சஸ்லாம் இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் எமர்ஜிங் டெக்னாலஜி கோர்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அப்புறம் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்ஸ் 3 வருட டிப்ளமோ கோர்சஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இந்தியாவிலே பாலிடெக்னிக்கில் நாங்கள் தான் முதல்ல இங்கே ஆரம்பித்தோம். ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் படித்த மாணவர்கள் ஃபர்ஸ்ட் இயரில் சேரலாம். +2 படித்த மாணவர்கள் அல்லது 10+2 இயர்ஸ் ஐடிஐ படித்த மாணவர்கள் டைரக்ட் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரியில் பாலிடெக்னிக்கில் சேரலாம். இந்த பாலிடெக்னிக்கில் சேர்கிற மாணவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தாங்க. இந்த 3 வருடம் படிச்சுட்டு அவங்க பி லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயரில் போய் சேரலாம். அந்த செகண்ட் இயரில் போய் சேரும்போது அவங்க சிவில் இன்ஜினியரிங் கண்டினியூ பண்ணலாம், அல்லது அன்னைக்கு அந்த பையனுக்கு நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசையாக இருக்கேன் அப்படின்னா எந்த இன்ஜினியரிங் பிரான்ச்லேயும் சேரலாம். அதாவது 3 ஆண்டு டிப்ளமோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பிஇ லேட்டரல் என்ட்ரியில் போய் எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அதுதான் இன்னையினுடைய புதிய விதி, ஏஎஸ்னுடைய புதிய விதி. ஸோ மாணவர்கள் ஒரு டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர் பிஇ போய் அங்கே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தா அவங்களுக்கு இப்போ 2 டிகிரி கிடச்சிரும். ஒன்று பிஇ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிடச்சிரும், டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிரும். இது ஒரு பெரிய சிறப்பு. பாலிடெக்னிக் வழியாக இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு டிப்ளமா ஒரு டிகிரி கிடச்சிரும். சார் இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் பாலிடெக்னிக் என்னென்ன பாடப்பிரிவுகள்னு சொன்னீங்க. ஸோ பள்ளி படிப்புகளை பாதியில் முடித்த மாணவர்கள் பாலிடெக்னிக்கில் தொடரலாமா சார்? ஆமாம், நீங்கள் ஒரு சிறந்த கேள்வி தான். 10th ஸ்டாண்டர்ட் படித்த மாணவர்கள் +1 ஃபஸ்ட் இயரில் போய் சேரலான்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு 10th ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு +1 போகிறாங்க, +1ல் அங்கே ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த மாணவர்கள் இன்ஜினியரிங் தான் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக 10ஆவது வகுப்பு மார்க் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஃபஸ்ட் இயரில் டிப்ளமோவில் சேரலாம். சார் என்ன மாதிரியான பாடப்பிரிவுகளில் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாலிடெக்னிக் கல்லூரிகள்? இது ஒரு சிறந்த கேள்வி. இன்றைக்கி இந்தியாவில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்கிறோம், மேக் இன் இந்தியான்னு சொல்கிறோம், ஸ்கில் இந்தியான்னு சொல்கிறோம். ஸோ எந்த படிப்பு படித்தாலும் சரி, அதை புரிந்து சிறப்பாக படித்தா எந்த துறையை படித்தாலும் சிறந்த வேலைவாய்ப்பு இந்தியாவில் உண்டு, அல்லது தொழில் தொடங்கலாம். சார் இந்த பாலிடெக்னிக் உங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க? பேசக்கூடிய அளவில் சில மாணவர்களை பற்றி சொல்லுங்களேன். மாணவர்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே நாங்கள் பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும்
ஒன்று அவர்கள் வந்து நன்றாக சொல்லிக் கொடுக்குறோம், அதாவது பெஸ்ட் எஜுகேஷன் ப்ராக்டிஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங் அப்படின்ற ஒரு புதுவிதமான ஒரு கல்வி முறையை சொல்லிக் கொடுக்கும் கல்வி முறையை வந்து நாங்கள் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் 2013 வந்து சொல்லிக் கொடுத்தோம். அதாவது ஒரு கிளாஸில் 60 மாணவர்கள் இருக்காங்கன்னா 60 மாணவர்கள் வந்து ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு லெபரட்டரி கிளாஸஸில் வந்து ஒரு 60 மாணவர்கள் இருக்காங்கன்னா அது வந்து ஒரு 6 மாணவர்கள் 10 குரூப்பாக பிரித்து அந்த 6 மாணவர்கள் வந்து அவங்களுடைய லேர்னிங் எபிலிட்டி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னிங் எபிலிட்டி அவங்கள ஒன்று சேர்த்து அவர்களை ஒன்று கூடி படிக்க வைக்கிறது தான் வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங். இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா மாணவர்கள் வந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, இருக்கிற மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கஷன்ஸு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுது, ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுது. ஸோ இதன் வழியாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகிடும் அவங்களுக்கு. இதன் மூலயமா மாணவர்களுடைய தரம் எப்படி உயர்ந்திருக்கு? மாணவருடைய தரம் எப்படி உயர்ந்திருக்குன்னு சொல்லணும்னா மாணவர்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர்ஸ் அவார்டு நாங்கள் வந்து 2 வருடம் வாங்கிட்டோம். 2020, 2021 வாங்கிட்டோம். 2022க்கு வந்து இப்போ செலக்ட் ஆகி போயிருக்கோம். இந்த தமிழக அரசு வந்து ஒரு நல்ல ஸ்கீம், இந்த நல்ல ஸ்கீம் மாணவருடைய ப்ராஜெக்டை இன்னோவேஷன்ஸ் வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க. அந்த காம்படிஷனில் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து 2 வருடம் வந்து பரிசு வாங்கியிருக்காங்க, 1 லட்ச ரூபா பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 3ஆம் வருடமும் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ பரிசு வாங்கிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இது ஒன்று. 2வது மாணவர்கள் வந்து பேட்டன்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 53 பேட்டன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பேட்டன்ட் வந்து நானும் சேர்ந்து வாங்கியிருக்கேன். 3வது சொல்லணும் அப்படின்னா இங்கே படித்த மாணவர்கள் வந்து சுய தொழில் பண்ணுறாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ப்ரோ அல்டிமா இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ்னு எங்கள் மாணவர்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு, அவுட் சோர்சிங். அவர் இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாடுகளுக்கு வேலை பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி ரீபார் டிசைன் அண்ட் டீடைலிங் சர்வீசஸ் அது எங்களுடைய மாணவர் தான் பண்ணியிருக்காரு. பிஎம்எஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எங்களுடைய மாணவர்கள் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு. ஆரோ ரீபார் இது எங்கள் மாணவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இவங்களாம் சேலத்திலே இருந்துக்கிட்டு வெளிநாடுகளுக்கு பிஸ்னஸ் பண்ணி நிறையா சம்பாதிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம பாலிடெக்னிக்கில் படிக்கிற மாணவர்களுக்கு வேலையும் கொடுக்குறாங்க. அதுதான் சிறப்பு. சார், இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான கல்வித்தரத்தை நீங்கள் இன்னும் உயர்த்தியிருக்கீங்க? எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு டீச்சிங் லேர்னிங்கை வந்து டெக்னாலஜியை எம்பர்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் வந்து எல்எம்எஸ் டூல் அப்படின்றது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் டூலை வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதாவது மாணவர்கள் வந்து எந்த நேரத்திலும் ஆசிரியர்களை அணுகி கேள்வி கேட்டு அவனுடைய சந்தேகத்தை போக்கிக் கொள்ளலாம். இப்போ வந்து எல்எம்எஸ் சாஃப்ட்வேர் வழியாக டூல் வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் வந்து அசைன்மெண்ட்டு இப்போ மாணவர் வந்து இங்கே வராரு, இங்கே உட்காந்து ஒரு அசைன்மெண்ட் எழுதுறாரு, டெஸ்ட் எழுதுறாரு. உதாரணத்துக்கு அவருக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஃபீவர் வந்துருச்சு, வீட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய அசைன்மெண்ட்டையோ டெஸ்ட்டோ எழுதலாம். இது வந்து நாங்கள் 2014 நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் எஜுகேஷன் ப்ராக்டிசஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங் சொல்லியிருக்கேன், இன்னொன்று வந்து எல்எம்எஸ் சொல்லியிருக்கேன். இன்னொரு வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டேட்டர் ஸ்கீம். அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 2 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றுவார்கள். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு செமஸ்டருக்கு 20 மணி நேரம் கொடுக்குறோம், அவருக்கு சம்பளமும் கொடுக்குறோம். ஸோ மாணவர்கள் வந்து ஒரு படிப்பை புரிந்து அதை சொல்லி கொடுத்து அந்த மாணவர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வந்து அவங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற ஒரு ஸ்கீம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து உண்மையிலேயே வந்து மிகச்சிறப்பாக மாணவர்களுடைய பிரபலமாயிட்டுருக்கு. அவர் ரொம்ப இதை லைக் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா படிக்கும்போதே அவங்க டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துறோம். அதனால் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம் தான். சார், இங்கே ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லா தரப்பு மக்களும் இங்கே வந்து கல்லூரியில் படிக்கிறாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை எந்த வகையில் வழங்கிட்டு இருக்கோம்? நீங்கள் ஊக்கத்தொகைன்னு சொல்கிறது கல்வி உதவித்தொகையை நான் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வருடம் மட்டும் அல்லது கடந்த வருடம் மட்டும் தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் நாங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 175 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் தமிழக அரசினுடைய சிறப்பான திட்டம் வந்து புதுமைப்பெண் திட்டம். இந்த புதுமைப்பெண் திட்டத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஒன்று ஏஐசிடி பிரகதி ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. இது வந்து மாணவியினுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு,
உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி உதவித்தொகை. இது வந்து பாலிடெக்னிக்கலுக்கு படித்த மாணவர்களுக்கு அது ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணாலும் சரி, செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணாலும் சரி, வருஷத்துக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. அதனுடைய இது என்னென்னா, அவங்களுடைய குடும்ப வருட வருமானம் வந்து 8 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கும் கிடைக்கும். இது வந்து கடந்த வருடம் மட்டும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 லட்ச ரூபா இந்த ஸ்காலர்ஷிப் இங்கே படிக்கிற மாணவிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ மாணவிகள் நிறையா வந்து பாலிடெக்னிக்கில் சேரலாம். அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களுடைய மாணவர்களுக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். சார், வழக்கமாக பாலிடெக்னிக் கல்லூரிகள்னாலே மாணவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. மாணவிகள் எந்த வகையில் இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், சிறப்பான கேள்வி. ஏன்னா 1976க்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து மாணவிகள் வந்து பாலிடெக்னிக் எஜுகேஷனில் இல்லை. அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் எஜுகேஷனில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 1976 தான் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயர் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு விழாவை வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயரை கொண்டாடும் போது தான் 1976 வந்து இன்றைக்கி அரசாங்கம் வந்து பாலிடெக்னிக் எஜுகேஷனில், இன்ஜினியரிங் எஜுகேஷனில் பெண்களை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது, தியாகராஜர் பாலிடெக்னிக் வந்து என்டையர் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனாக பெண்களுக்கு இங்கே அட்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அது வகையில் இது மிகவும் சிறப்பான இன்ஸ்டிடியூஷன். மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பான எதிர்காலம் இருக்குது. 3 வருட டிப்ளமோ முடித்த உடனே நிறைய கம்பெனிஸ் வந்து எனக்கு மாணவிகள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோக் லைலண்ட், மேண்டோ, டாடா ப்ராஜெக்ட்ஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ், டாடா பவர், ஓலா எலக்ட்ரிக்ஸ், ஸ்டெல்லன்டிஸ், டைட்டன், கேமரான், இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு மாணவிகள் கொடுங்குங்கிறாங்க. ஸோ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் வந்து உண்டு. அவர்களுடைய வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. டெல்ஃபி டிவிஎஸ், குவெஸ்ட் குளோபல், அவங்கெல்லாம் வந்து மாணவிகள் கொடுங்க, நாங்கள் உடனே வேலை கொடுக்குறோம், அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் மேல் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. ஸோ மாணவிகள் வந்து டெஃபினட்டாக பாலிடெக்னிக் எஜுகேஷனை தேர்ந்தெடுத்து சரியான கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து மேலும் அவருடைய படிப்பை தொடரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார், அரசு துறை சார்பில் என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் அதில் படித்த மாணவர்களுக்கு கிடைக்கும்? சார், தமிழக அரசினுடைய சிறப்பான திட்டம் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒரு பையன் வந்து பாலிடெக்னிக்கில் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கும்போது அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏதோ சென்டரில் போய் பணம் கட்டி படிக்கணும். ஆனால் தமிழக அரசினுடைய சிறப்பான திட்டம் தான் நான் சொல்வேன். இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து அவர்களுக்கு தேவையான ஸ்கில் கோர்சஸ், அவங்க அதை வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் கோர்சஸ் வந்து அவங்க இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா படிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படின்ற கோர்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்து இலவசமாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்சஸ் படிக்கும்போது என்ன அப்படின்னா அவனுடைய ஸ்கில், உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து பிஏஎம் படிக்கிறேன். பிஏஎம் படித்தா சாதாரண ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு நான் வேலைக்கு போக விடாத, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நான் படிச்சுட்டு போகும்போது என்னுடைய சேலரி பேக்கேஜ் அதிகமாகும். ஸோ தமிழக அரசு வந்து ஒரு நான் முதல்வன் ஸ்கீம் கொடுக்குறாங்க, புதுமை பெண் திட்டத்தின் வழியாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அப்புறம் பிசி எம்பிசி ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி நிறையா வந்து சப்போர்ட் இருக்குது நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட். சார், இப்போது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் ரிசல்ட் வரப்போகுது, +2 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன சார்? 10th ஸ்டாண்டர்டு படிச்சுட்டாங்க, +2 படிச்சிருக்காங்க. எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய விருப்பம் என்ன, நம்மளுடைய லட்சியம் என்ன, நாம் என்ன எதிர்காலத்தில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாம் அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ 10வது வகுப்பு படித்த மாணவர்கள் பாலிடெக்னிக்கில் வரும்போது அவர்கள் என்ன படிப்பை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இல்லை இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது பிக் டேட்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதை படித்து முடித்ததுக்கப்புறம் பிஇ தொடர்ச்சியாக படிக்கலாம். லேட்டரல் என்ட்ரியில் செகண்ட் இயரில் படித்து முடித்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் வேலைக்கு போகிறோமா அல்லது வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகிறோமா, இல்லை இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பார்க்க போகிறோமா அல்லது தொழில் தொடங்க போகிறோமா, அதற்குண்டான ஸ்கில் என்ன ஸ்கில் நம்மளுக்கு தேவை, அந்த ஸ்கில்லை வந்து அடிஷ்னலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். தமிழக அரசினுடைய புதுமை பெண் திட்டம் இருக்குது. அல்லது வந்து நீங்கள் என்ன ஸ்கில் தேவை அப்படிங்கிற ஸ்கில்லை முடிவு பண்ணி அந்த ஸ்கில்லையும் நீங்கள் அடிஷ்னலாக படிக்கும்போதே தேர்ந்தெடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சிறப்பான முறையில் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஃபிட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சார், எல்லா விஷயமும் சொன்னீங்க, அதாவது சுய தொழிலேருந்து வேலை வாய்ப்பு என்ன சொன்னீங்க. ஸோ இப்போது +2 முடிச்சு ரிசல்ட்டில் வந்திருக்கு மாணவர்களுக்கு,
10th முடிச்சும் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அந்த மாணவர்கள் ஏன் தியாகராஜா பாலிடெக்னிக்கை தேர்வு செய்யணும்? தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் நாங்கள் வந்து ஒரு 12 டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறோம். இங்கே படித்து முடித்த மாணவர்கள் வந்து 3 வருடம் படிக்கலாம் 10th ஸ்டாண்டர்ட். அப்புறம் +2 படிச்சுட்டா டைரக்ட் லேட்டரல் என்ட்ரி, அல்லது 10+2 இயர்ஸ் ஐடியும் லேட்டரல் என்ட்ரி, இல்லை +1 நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா இங்கே நீங்கள் பாலிடெக்னிக்கில் எந்த கோர்சஸ் வேணாலும் படிக்கலாம். இன்றைக்கி எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிலாம் வச்சுருக்கோம், ஆர்கிடெக்சர் எல்லாம் வச்சுருக்கோம். எதை வேணாலும் படிக்கலாம். படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கள் காலேஜ் இருக்குது, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலே வந்து பிஇ லேட்டரல் என்ட்ரியில் போய் சேரலாம். நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் படிச்சுட்டு நான் கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குன்னா கம்ப்யூட்டரில் போய் சேர்ந்துக்கலாம், இல்லை மெட்டலர்ஜி சேர்ந்துக்கலாம், இல்லை மெக்கட்ரானிக்ஸ் சேர்ந்துக்கலாம், இல்லை பயோமெடிக்கல் சேர்ந்துக்கலாம். ஸோ அங்கே இன்ஜினியரிங் பிஇ படிக்கலாம், எம்இ படிக்கலாம், டாக்டரேட் படிக்கலாம். ஸோ ஒரு பையன் வந்து மாணவர்கள் இங்கே எங்கள் கேம்பஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா, டிப்ளமோவில் வந்து சேர்ந்தாங்கன்னா அவன் டாக்டரேட் பண்ணுற வரைக்கும் உண்டான வசதிகள் எங்கள் கேம்பஸில் இருக்குது. ரெண்டாவது, அவங்க சுய தொழில் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் நாங்கள் நிறைய க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவருடைய அறிவை, இன்னோவேட்டிவ் அறிவை வந்து ஒரு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதை பேட்டண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாணவர் தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் சேரார் அப்படின்னா படிக்கும்போதே சம்பாதிக்கலாம், படிக்கும்போதே அவருடைய ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணி பேட்டனாக ரெஜிஸ்டர் பண்ணலாம், படிக்கும்போதே ஒரு ஸ்டார்ட் அப் உண்டான சூழ்நிலையை இந்த பாலிடெக்னிக் நிர்வாகம் நாங்கள் எல்லாமே உருவாக்குவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் ஒரு மாணவர் வந்து சேர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய எதிர்காலம் மிக மிக சிறப்பாக என்பதற்கு எத்தனையோ மாணவர்கள் உதாரணமாக சொல்லலாம். நானே தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் தான் டிப்ளமோ படித்து சிவில் படித்து இன்றைக்கி இங்கே பிரின்ஸிபாலாக இருக்கிறேன். ஸோ மிகச்சிறந்த நிர்வாகம், மிகச்சிறந்த கட்டமைப்பு, மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் லெபரட்டரி ஃபெசிலிட்டிஸ், மிகச்சிறந்த ஆய்வகங்கள், மிகச்சிறந்த ஆசிரியர்கள், மிகச்சிறந்த நிர்வாகம், அப்புறம் கவர்மெண்ட் சப்போர்ட், இண்டஸ்ட்ரி சப்போர்ட், இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த காலேஜில். அதனால தான் இதை புண்ணிய பூமின்னு சொல்லுவோம். ஒரு மாணவர் உள்ளே வந்து சேர்ந்தால் கண்டிப்பாக வெளியே போகும்போது டிப்ளமா, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி, டாக்டரேட்டு அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டு வெளியே அழகாக போய் நல்ல வாழ்க்கையில் மிகச்சிறப்பான எதிர்காலத்தை கண்டு கழிக்கலாம். இவ்வளோ வேலை வாய்ப்புகள், சுயதொழில் எல்லாமே பண்ணுறோம். விளையாட்டுத்துறையில் எந்த வகையில் ஊக்கப்படுத்துகிறோம்? விளையாட்டுத்துறைக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ தியாகராஜர் பாலிடெக்னிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் போத் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே கிட்டத்தட்ட 15 வருஷமாக தொடர்ச்சியாக எங்கள் மாணவர்கள் வந்து சாம்பியன்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா சேலத்திலே மிகச்சிறந்த பெரிய கிரவுண்டு, கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர்ஸ் கிரவுண்டு வச்சுருக்கோம், ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோம், ஜிம்னாட்டிஸ்ட் வச்சுருக்கோம், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தனியாக மார்னிங் அண்ட் ஈவினிங் டாக்டர்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம், அற்புதமான ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஏகப்பட்ட வசதிகள் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்குது. கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், எஸ்பெஷலி கேர்ள்ஸை வந்து ஈவினிங் 5 o'clock மேலே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் யோகா அண்ட் மெடிடேஷன் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு டிப்ளமா படிக்கும்போதே அவர்களை வந்து யோகா அண்ட் டிப்ளமா சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் படிக்கலாம். அப்போ 3 வருஷம் முடித்ததுக்கப்புறம் 3 சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம், யோகா அண்ட் மெடிடேஷன் கிளாஸஸ், அதுவும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிச்சுட்ருக்கோம். ஸோ டிப்ளமா படிக்கலாம், ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வரலாம், ஸ்டார்ட் அப் பண்ணலாம், அல்லது நல்ல வேலைக்கு போகலாம். யோகா அண்ட் மெடிடேஷன் கிளாஸஸ் நாங்கள் சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்து எடுத்துகிட்ருக்கோம், அவங்க கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஒரு மாணவருக்கு உண்டான எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுல மிக மிக தீவிரமாகவும் அக்கறையோடும் இருக்கிறோம். சார், உங்களுக்கு ஹாஸ்டல் வசதிகளை பற்றி சொல்லுங்கள். சார், நீங்கள் தியாகராஜர் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சோனா காலேஜாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவர்கள் வந்து வீட்டில் இருக்கிறத விட ஹாஸ்டலில் இருக்கிறத அதிகமாக விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா இங்கே அற்புதமான வசதி, நல்ல சாப்பாடு, நான் சொன்னேன் முன்னாலேயே கிரவுண்டு, ஸ்விம்மிங் பூலு, ஜிம்னாசியம் இருக்குது. ஸோ அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே. ஸோ ஹாஸ்டல் வசதி உங்களுக்கு பிரமாதம் இங்கே. சார், தியாகராஜா பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் இங்கே முடித்த மாணவர்களுக்கு அரசு துறையில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு? தியாகராஜர் பாலிடெக்னிக் படித்த மாணவர்கள் வந்து தொழிற்சாலையில் வேலை கிடைக்குதுன்னு நம்ம பேசணும். அரசு துறைகளை பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸு, ட்வாட் போர்டு, பிடபிள்யூடி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, இப்போ டான்ஜெட்கோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ, பவர் கிரிட், ரயில்வேஸு, சிபிடபிள்யூடி, ஹேண்ட்லூம், இந்த மாதிரி நிறையா துறைகளில் வேலைவாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கிறது. அதுக்கு உண்டான மாணவர்களை நாங்கள் தயார் செய்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வழியாக தயார் செய்து அந்த வேலைக்கு நாங்கள் தயார்படுத்துகிறோம். இதுக்கு என்ன மாதிரியான பாடப்பிரிவுகள்லாம் தேர்ந்தெடுக்கிறோம் மாணவர்கள்? பாடப்பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் படிச்சிங்கன்னா இதுக்கு போகலாம், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டான்ஜெட்டுக்கு போகலாம். ஒரு சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் ட்வாட் போர்டு போகலாம், பிடபிள்யூடி போகலாம், ஹைவேஸ் போகலாம்.
அப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ் போகலாம். எந்த டிப்ளமோ படித்தாலும் டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் போகலாம். ஸோ எந்த படிப்பு இருந்தாலும் அதற்கு உண்டான நாங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தகுதிப்படுத்தி அவர்களை தயார்படுத்தி அரசாங்க வேலைகளுக்கு தயார்படுத்துகிறோம் நாங்கள். சார், அவங்க தியாகராஜா பாலிடெக்னிக் குறித்தும் மாணவர்களுக்கு நிறைய பயனுள்ள ஆலோசனைகளை வந்து கொடுத்தீங்க. உங்கள் கல்வி சேவை தொடர வாழ்த்துக்கள் சார். நன்றி. மிக்க நன்றி. தியாகராஜர் பாலிடெக்னிக் அப்படின்னா மக்களுக்கு ஞாபகம் வர்றது எப்படின்னா ஒரு பசுமையான சூழ்நிலை. அங்கே தான் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். இரண்டாவது வந்து சிறந்த கல்வி. மூன்றாவது வந்து சிறந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நாலாவது வந்து ஸ்டார்ட் அப் உண்டான வசதிகளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஐந்தாவது வந்து இங்கே படித்த மாணவர்கள் வந்து வெளியே போகும்போது சிறப்பான வேலை அல்லது சிறப்பான தொழில் அல்லது சிறப்பான படிப்போடு வெளியே அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம். ஸோ மாணவர்கள் வந்து இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க, இங்கே வந்து சேரலாம். இங்கே வந்து டிப்ளமோ வந்து சேர்ந்தால் அவங்க போகும்போது ஒரு டாக்டரேட்டோட வெளியே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் படித்த மாணவர்கள், 12th ஸ்டாண்டர்ட் படித்து பாஸ் பண்ண மாணவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இதே போன்று பல பயனுள்ள தகவல்களுடன் அடுத்த கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.